ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு திருக்கார்த்திகை தீப விளாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் காலையில் எங்கள் அம்மா போட்டிருந்த கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கொலக்கட்டை செய்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவும் என் குட்டி தம்பியும் சேர்ந்து தான் இன்றைக்கி வீட்டில் கொலக்கட்டை செஞ்சாங்க. நான் பக்கத்தில் நின்று எங்கள் அம்மா எப்படிலாம் கொலக்கட்டை செய்கிறாங்கன்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளாம் அந்த கொலக்கட்டைக்குள்ளெல்லாம் கொண்டு கையெல்லாம் விடுறது கிடையாது. அப்புறம் கொலக்கட்டை நல்லா வரலன்னா அது என்னால் தான் நல்லா வரலன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம கொலக்கட்டை செஞ்சோமா, அதை வச்சு சாமியை கும்பிட்டோமா, சாப்பிட்டோமா, அதோட வேலையை முடிச்சுக்கணும். எங்கள் அம்மா செஞ்சு அடுப்பில் வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சுவையான சூடான கொலக்கட்டை தயார் அப்படின்னு தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டு வாசலெல்லாம் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம். விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றணும். இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் தான் எங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ விளக்கு இருக்குன்னு எங்களுக்கே காட்டுவாங்க. அவ்வளோ விளக்கையும் ஏற்றி வச்சாச்சு. விளக்கேற்றினதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் அம்மா செஞ்ச கொலக்கட்டையை செமையாக சாப்பிட்டோம். கொலக்கட்டை நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொலக்கட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து சொக்கப்பனை கொளுத்துவாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கோயில் கிளம்பிட்டோம். அங்கே போய் நாங்கள் சொக்கப்பனை கொளுத்துறதெல்லாம் பார்த்துட்டு அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்கள் ஊர்லேயும் சொக்கப்பனை கொளுத்துவாங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சொக்கப்பனை கொளுத்துறதெல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே சாமியையும் கும்பிட்டுட்டு வரும்போது பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. சுண்டலும் இனிப்பு பொரியும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் செமையாக சாப்பிட்டுட்டு டின்னருக்கு லீவ் விட்டுலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நைட் சாப்பிடாம தூங்கினா மிட் நைட்டில் பசிக்குமேனு நைட் 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.